ஹாய், வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வாங்கின இந்த மெனோரா 6 இன்ச்சில் உள்ள இந்த ஜேர்னலில் என்னோடய ஃபர்ஸ்ட் குவாச் பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பென்சில் ஸ்கெட்ச் இதில் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் பெருசாக தெரியாது, ஏன்னா நான் அதை கொஞ்சம் லைட்டர் ஷேடில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் நான் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் இதை சூஸ் பண்ணேன், இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை. இந்த ஹிமி பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த பிக் தான் நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பின்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான இமேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், நான் பிகினர் அப்படிங்கிறதால ஓரளவு இந்த இமேஜஸ் நான் எடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் குவாட்சில் பெயிண்டிங் பண்ணது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாக் ஏரியாவை கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஏன் பிளாக் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நான் இதில் புதர் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ க்ரீன்லாம் மேலே கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ட்ரை ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு பிளாக் கொடுத்து நான் வெயிட் பண்ண வைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த புல் தரையெல்லாம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டார்க்கர் ஷேட் தான். நீங்கள் இந்த மாதிரி புல் கொடுக்குறீங்க, இல்லை மரம், இல்லைனா புதர் மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா டார்க்கர் ஷேட்லேருந்து லைட் ஷேட் போகும்போது தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஹைலைட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலிங்காக தெரியும். ஸோ டார்க் க்ரீன் கிட்டத்தட்ட இது ஒரு பாசி பச்சை கலர்னு சொல்லலாம். ஸோ அந்த கலரை நான் ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த 2 ஹேண்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ஸ்கின் கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு நான் ஸ்கின் கொடுக்குறேன், கிராஷோட அந்த ஷேட்ஸ்லாம் கொடுக்காமன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த புல்லில் கை வச்சோன்னா நமக்கு கைக்கு மேலேயும் சில புல்லெல்லாம் படும் இல்லையா. ஸோ நம்ம புல்லை வரைஞ்சிட்டு ஸ்கின் கலர் கொடுத்தோன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது குவாச் பெயிண்டிங்கு. நீங்கள் மேலே ஷேட் பண்ணும்போது வாட்டர் பட்டுச்சுன்னா மறுபடியுமே இது கொஞ்சம் மெஸ் ஆகும். இதுலையுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லைட்டர் ஷேட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்கின் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க்கர் ஷேடு எடுத்து எங்கெல்லாம் டீட்டெயிலிங் கொடுக்கணுமோ, பேட்டர்ன்ஸ்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாமே கொஞ்சம் குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் மென்னோட ஹேண்டையுமே சேம் பேட்டர்னில் சேம் கலரில் தான் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்மளோட ஹேண்ட் பேக் சைடுக்கும் பாமுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும்ல, கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் பாம் சைடு வர இடத்துக்குலாம் பிங்க் கலர் கொடுத்து டீட்டெயிலாக கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பேரோட ட்ரெஸ் கலரையும் மேட்ச் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். நான் இமேஜில் உள்ள மாதிரி தான் ஃபாலோ பண்ணல. அந்த இமேஜை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ தான் இந்த அளவு நம்ம கிராஸ், அதாவது இந்த புல்லை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ புல் கொடுக்குறப்பையும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி க்ரீன் ஷேட்லாம் நீங்கள் கொடுக்கும்போது இலையாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், புதராக இருக்கட்டும், டார்க் ஷேட்லேருந்து கொடுங்க. ஸோ க்ரீனில் டார்க் ஷேட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் சூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா என்னோடய ரவுண்ட் ப்ரஷ்ஷு, ஆனால் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். திக்காக உள்ளது இல்லாமல் தின்னாக எடுத்து கீழேருந்து மேலே ஒரு ஸ்ட்ரோக், அவ்வளோ போதும். எந்த அளவு உங்களுக்கு கிராஸ் நீளமாக இருக்கணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கவுச் பெயிண்ட் வாட்டரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் ஸ்மூத்தாக வரும், இல்லைன்னா திட்டாக வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் இந்த டார்க் ஷேட் கொடுத்தேன்னா அடுத்து அதோட லைட்டர் ஷேடு என்ன இருக்கோ அந்த க்ரீனை வச்சு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். இது முடிச்சதுக்கப்புறம் அதை விட லைட் க்ரீனு, பேரட் க்ரீன்லாம் இருக்கும் இல்லையா, அது வச்சு கொடுக்குறேன். இப்போது கிராஸ் எல்லாமே நம்ம முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த புதருக்கும் சேம் பேட்டர்ன் தான். இதே மாதிரி டார்க்கர் ஷேட்லேருந்து லைட்டர் ஷேட் பண்ண போகிறேன். ஆனால் நான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணல. ரவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த நுனி கட்டாக இருக்கும், பார்த்திங்கன்னா என்னோடய இதில் தெரியும். இந்த ப்ரஷ் உங்கள்கிட்ட இல்லைனா கூட நார்மல் ரவுண்ட் ப்ரஷ் வச்சா கூட நீங்கள் இதை மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா காட்டன் பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா உங்களுக்கு பழைய ப்ரஷ் எதுவும் இருக்குன்னா அதோட நுனியை கட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த எஃபெக்டை கொண்டு வந்துடலாம். அண்ட் இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்குது. யூஸ்வலாகவே நம்ம புல்வெளி இந்த மாதிரி இடத்துலலாம் குட்டியாக இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நானும் ட்ரா பண்ணிக்கிறேன். 95% இந்த ஆர்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு எப்பயுமே என்னோடய ட்ராயிங்கில் என்னோடய முக்கியமான ஆயுதம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஜெல் தான். எந்த ஆர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒயிட் ஜெல் யூஸ் பண்ணலன்னா அது எனக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் எனக்கு ஆர்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு குவாச் பெயிண்டிங் ஓரளவு ஓகே, ஆனால் இன்னும் பெட்டர் நம்ம பண்ணிக்கணும். ஸோ நான் அப்கமிங்காக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இன்னும் பெட்டராக சூஸ் பண்ணி நான் ட்ராயிங் பண்ணி போடுறவங்களுக்கு. இந்த ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய இந்த ஆர்ட்க்கு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்களும் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஆர்ட்டை நீங்களும் ட்ரா பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓவிய காதலனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆர்ட் உங்களுக்கும் பிடிக்கும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.